எதில் விழுந்தார் விஜய்னு தெரியல, மயங்கி இருக்காரு. இவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக புஷி ஆனந்தை நீக்கவில்லை என்னால் அரசியல் அத்தியாயம் விஜய்க்கே முடிஞ்சிடும். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தில் சீட்டு தரணும்னா 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். 40 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இந்த 40 மாவட்ட செயலாளரும் எங்கள் பத்திரிகையில் போய் உட்காந்துட போகிறாங்க அப்படின்னு விஜயோட தந்தை ஒரு பக்கம் காம் டவுன் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த 40 மாவட்ட செயலாளர்களையும் விஜய் சந்திக்க நேரம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்திருக்க தகவல், அந்த நேரம் கொடுக்காத பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பஸ் ஆனாங்கன்னா அது விஜய்க்கே எதிர்ப்பாயிடும். இவரு உருவத்தை பச்சை குத்துறான்ல, இப்போ இவரை பச்சை குத்த சொல்லுங்களேன் விஜய் மூஞ்சிய. இவர் ரங்கசாமி உருவத்தை தான் பச்சை குத்துவார். இவருக்கு தலைவர் ஆசான் அவர் தான். அமாவாசைக்கு அங்கே போயிட்டு யாகம் வளர்க்குறது, அங்கே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது, இங்கே மாந்திரிகரை சந்திக்கிறது, பணிக்கரை சந்திக்கிறது, ஜோசியரை சந்திக்கிறது. இப்போ மந்திரத்தால் தான் விஜயை கட்டி போட்டு வச்சிருக்காரா? 115 பேர் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஜெயிச்சவங்க. இந்த 115 பேரில் எத்தனை பேருக்கு மாவட்டத்தில் பொறுப்பு போட்டிருக்காங்க? ஒருத்தர் கூட போடல. ஏதாவது ஒரு மாவட்ட லெவல்லையோ இல்லை மாநில லெவலில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம்ல. உங்கள் பேரை சொல்லி ஜெயிச்சு உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த 115 பேரையே அட்ரஸ் இல்லாமல் வச்சுருக்கீங்க நீங்கள். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் செய்தியாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு, மிகப்பெரிய வெற்றி, பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி. இது ஒரு பக்கம் நாம் தமிழராக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லாரும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்கும்? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலை வரை தமிழகத்தில் இருக்க அனைத்து கட்சி நிர்வாகிகள், தலைவர், அனைத்து கட்சியை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் எல்லாருமே ஒரு பெரிய பிரமிப்போடு பார்க்கப்பட்டது மதுரையில் நடைபெற்ற மாநாடு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு எதிர்பார்த்துனாங்க. ஆனால் அந்த மாநாடு அந்த 21ஆம் தேதி இரவு ஒன்றுமே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகிடுச்சு. ஏன்னு கேட்டால் அது ஒரு ஸ்டார் நைட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாநாடுனா ஒரு அதிகபட்சம் ஒரு சின்ன ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட ஒரு நாள் மாநாடு வச்சுருப்பாங்க, காலையில் துவங்கி சாயந்தரம். பெரிய பெரிய கட்சிலாம் 3 நாள் மாநாடு, 5 நாள் மாநாடுலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்படின்னும் போது வெறும் 1.5 மணி நேரம் தான் நடந்திருக்கு. அதில் 31 நிமிஷம் தான் பேசியிருக்கார், 20 நிமிஷம் நடந்திருக்கார். அதில் என்னத்தை ஆக்கப்பூர்வமாக பேச போகிறான்னு பார்த்தா எதுவுமே பேசலை. கடைசியில் பார்த்தா எந்த மாநாட்டில் நடந்து போகிற ரேம்ப் வாக் வச்சுருக்கிறது எந்த மாநாட்டில் அப்படி காட்சியிருக்காங்க இது வரைக்கும் அரசியல் கட்சி மாநாட்டில் நாம் காண்டதில்லை. நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அன்று இரவு தான் தெரிஞ்சு. அதில் வேறு பெருமையாக விஜய் சொல்லிக்கிட்டார். புஷி ஆனந்த், நம்மளுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ பண்ணி காட்டினேன். அப்போ விஜய்க்கு இதுதான் பெருசாக தெரியுது. இதுவே அவருக்கு உயரம் பெருசாக தெரியுது. இதை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துன்னு தான் நடத்தியிருப்பான் சூப்பராக. இதை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறது. குறிப்பாக ஒரு மாநாடை நடத்த நீங்கள் விட்டீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, என்னென்ன குடைச்சல் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி அவங்க ரசிகர் சார்பாகவும் அவங்க கட்சி சார்பாகவும் தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே வராங்க. ஒரு பர்மிஷன் கிடைக்கிறதுலேருந்து கோர்ட்டுக்கு போய் தாங்க கிடைக்கிது, வர வழியில் ரோடை நீங்கள் நோண்டி வச்சுருறீங்க, போகிறதுக்கு வழி விட மாட்டேறீங்க, தண்ணி விட மாட்டேறீங்க, சேர் கொடுக்க மாட்டேறீங்க, நாங்கள் அடுத்த மாநிலத்தில் போய் சேர் வாங்கி வந்துலாம் போட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறீங்க. இதெல்லாம் யார் சொன்னது? எல்லாரும் தான். இப்போ பொதுவிலேயே எல்லாரும் சொன்னாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் தன்னுடைய எதிரியை சூஸ் பண்ணிட்டார். அவருக்கு எதிரி யாருன்னு சொல்கிறாரு? திமுக அப்படின்றது வலுவாக சொல்லிட்டார் தன்னோட எதிரின்ட்டு. அப்போது திமுக ஒரு பலமான கட்சி, கரெக்டுங்களா? அந்த பலமான கட்சியை எதிர்க்கிறதுக்கு உங்ககிட்ட பலமான ஆயுதம் இருக்கணும். ஒன்று, மாநாட்டு திடலை எத்தனை முறை விஜய் போய் பார்வையிட்டார்? முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கட்டும், எல்லா கட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு சின்ன கட்சியாக கூட இருக்கட்டும், தலைவர்கள் அந்த மாநாட்டு திடலை போய் பார்வையிடுவாங்களா இல்லையா? இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஜெயலலிதா அது மாதிரி பார்வையிட்டு இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. யாரு? அவர்கள் சார்பில் பலர் பார்வையிட்டிருப்பாங்க. அவர் சார்பில் பலரும் பார்வையிட்டாங்க. ஆமா. ஆனா இரண்டாம் கட்ட தலைவர், மூணாம் கட்ட தலைவர் ஆனந்தும் சரி, அந்த ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவரும் சரி, பல முறை பல தடவை பார்வையிட்டு இருந்தாங்க. அப்ப எதுக்கு பார்வையிட்டோம்னா அந்த தூண் விழுந்துச்சு கீழே? இல்லைங்க, அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்க. அது சொல்லட்டுமா? இல்ல, அது டெக்னிக்கல் ஃபால்ட்டே இல்ல. சொல்லட்டுமா? என்ன நடந்துச்சு? அப்ப அந்த பில்லரை தூக்கி அங்க வைக்கும் போது நெட்டு பிக்ஸ் பண்றாங்க.
நெட்டு ஃபிக்ஸ் பண்ண உடனே இவர் வந்து முதல் நெட்டை யார் போடுறாரு? புசி போடுறாரு முதல் நெட்டை. போட்டுட்டு போடும்போது அவரை சுற்றி ஆள்கள் இருக்காங்க. புசி முதல் நெட்டு போட்டுட்டு திரும்ப நேர போய் காரில் இறங்கணும். அவ்வளோ பேர் அங்கே போயிட்டாங்க. மற்ற நெட்டை எதுவுமே முடுக்கல. இவங்க எல்லாம் முடிக்கிட்டாங்கன்னு மேல இருக்க ஜிசி போட்டாங்க. இதுதான் காரணம். இல்லைங்க, அதாவது அந்த டேக் வந்து அறந்து விழுந்தது தான் காரணம். அந்த டேக் எல்லாம் அறந்து விடலை, அது அப்படியே சாயுது. நம்ம தெளிவாக தெரியும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட வர்றாரு, தலைவரே பர்மிஷனே கிடைக்கல, கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஐயோ பர்மிஷனே கிடைக்கல, பரவாயில்லையே பர்மிஷனே கிடைக்கல, நம்மால் கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ காவல்துறை என்னம்மா சொல்லிச்சு, நீங்கள் எங்கேயா பர்மிஷன் கேட்டீங்க எங்ககிட்ட? நீங்கள் எங்கே பர்மிஷன் எங்ககிட்ட கேட்டீங்க? பர்மிஷன் கேட்கலையா? அப்போ அவங்க அதை தானே காவல்துறை சொல்கிறாங்க. நீங்கள் முறையாக எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல, நீங்கள் நேராக கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஒன்று. ரெண்டாவது, சரிங்க, இப்போ சேர் கொடுக்கல. சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி கூட வந்து டிஜிபி அலுவலகத்தில் நாங்கள் சுற்றுப்பயணம் போகிறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, கொடுக்க மாட்டுறாங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு செய்தியாளருக்கு ஒரு ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கிட்டேயோ சேப்பாக்கம் ஸ்டேடியத்துலையோ இல்லை வள்ளுவர் கோட்டத்துலையோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோன்னா நீங்கள் எத்தனை நாளுக்கு முன்னாடி மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனு எவ்வளோ தூரம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு அது வரும்னு ஒன்று இருக்குது. இப்போ இவர் சுற்றுப்பயணம் அப்படின்னு வரும்போது இதில் பல கோணல் இருக்குது. எப்படின்னா, அடுத்து வந்து இமானுவேல் சேகரனோட குரு பூஜை இருக்குது, பசுமன் முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜை இருக்குது. இப்போ இந்த குரு பூஜை நாட்களில் அந்தந்த மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு போடப்படுங்க. அந்த மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டம் கொடுங்க. இவங்க அந்த மாதிரி இவங்ககிட்ட பர்சனலி கொடுத்துருப்பாங்க. இவங்க வெளியே வந்து சொல்கிறத மட்டும் எடுத்துக்கூடாது. காவல்துறை அதாவது சேர் தமிழ்நாடு, நீங்கள் சேர் கிடைக்கல கேரளாவில் போய் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. கேரளாவில் இருக்கவங்கெல்லாம் பாண்டிச்சேரியில் ஜூலை 18 போர்டு வைப்பாங்க. யாருக்கு? விஜய்க்கு இல்லை, புசி ஆனந்துக்கு. புசி ஆனந்த் அவர்களுக்கு கேரளாவில் இருக்க நிர்வாகிகள்லாம் வந்து பேனர் வைப்பாங்க, பிறந்தநாள் தளபதிக்கு, பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு. சேர் வந்து நீங்கள் இங்கே கேட்டிருந்தீங்கன்னா இந்த சேருக்கு இவ்வளோ டெபாசிட் கட்டணும். ஏற்கனவே விஜய் ரசிகர்கள்னு வரும்போது சேர் உடைந்துச்சுன்னா நீங்கள் 1க்கு 3 மடங்கு டெபாசிட் கட்டணும். வாடகையோட 1க்கு 3 மடங்கு டெபாசிட் கட்டணும். அப்போது நீங்கள் வந்து இதை இங்கே வந்து முறையாக கேட்டால் என்ன சொல்லிடுறாங்க, சேர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நல்ல வேலை, அன்று முழுவதும் மழை வந்துருச்சு. 21ஆம் தேதி காலையிலேருந்து இரவு வரைக்கும் மழை வந்துருந்துச்சுன்னா அதையும் திமுக தான் பண்ணுச்சு, ஆளுங்கட்சி தான் பண்ணுச்சு என்று சொல்லிடுவாங்க. யார் சொல்லுவாங்க? இவங்க தான் சொல்லுவாங்க, புசி ஆனந்த் தான். ஓகே, அன்னைக்கு நல்ல வேலை மழை வரல, வந்துருந்துச்சுன்னா இதுவும் திமுக அதை பண்ணி தான் பிளான் பண்ணி மழை வச்சு எதுவுமே பண்ணலையா? அதாவது மறுநாட்கள் மறே நாளில் ஆதவர்ஜுனா பேசும்போது என்ன சொன்னார், மூர்த்தி அவர்கள், பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த மாநாடை நடக்க விடாமல் என்ன தப்பு பண்ணியிருக்காரு தெரியுமா? ஏன்டா மதுரையை பொறுத்தளவுக்கு பெரிய அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி தான் இருக்கார். ஓகேங்களா? மறுநாளே மூர்த்தி கிட்ட மைக்கு நீட்டப்பட்டது அமைச்சர்கிட்ட. அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் நாங்கள் பண்ணவே மாட்டோம். உடனே மறுநாளே திமுகவில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க, அன்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட, அவர்கிட்டையும் கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னார், விஜய் தான் இப்படி சொல்கிறாரு, ஏற்கனவே இருக்க கூட்டத்தில் என்ன சொன்னார், எல்லாத்தையும் சில்லற பசங்க மாதிரி இருக்காதீங்கன்ட்டு அது ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ரசிகர்கள் இப்படி இருந்தால் நம்ம எல்லாரையும் இப்படி சொல்லிடுவாங்கன்னு சொன்னார். ரசிகர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க, இப்போ விஜய் தான் அந்த லெவலுக்கு இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இந்த மாநாடு முடிந்து போன விஷயம், இந்த மாநாட்டினால் அரசியலில் அவருக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றக்கூடிய யுக்தியை அவர் இன்னும் கையில் எடுக்கவில்லை என்று தான் நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆதவ் அர்ஜுனாவோட பின்புலம் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பின்புலத்தை நம்ம ஆராய தேவையில்லை. ஓகே. ஆனால் ஆதவ அர்ஜுனாவோட கல்வி தகுதி என்ன, எந்த நாட்டில் படிச்சுட்டு வந்தார் அப்படின்னும் நல்லாவும் தெரியும். ஆதவ் அர்ஜுனாவை தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிச்சிருக்காங்க. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னா தேர்தல் வியூகம் வகுப்பாளர் தான். அப்போது அந்த தேர்தல் மேலாண்மை அப்படின்னு வரும்போது அவர் தான் இவர்கிட்ட அந்த பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்தாருன்றதுலாம் ஒரு பழைய கதை. ஏற்கனவே டிஎம்கேக்கும் ஒரு வேலை பார்த்தார். ஆமாம். ஓகே. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய வேலை என்ன, ஒரு மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் எத்தனை கிராமம் இருக்குது, 750 900, அதில் எந்தெந்த ஒன்றியம் பெரிய ஒன்றியமாக இருக்குது, இந்த ஒன்றியத்தில் எந்த ஒன்றிய செயலாளர் வேல்யூவாக இருக்கான், இந்த மாவட்டத்தில் எந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டியாக இருக்குது, இந்த இடத்துல யார் கள நிலவரம் என்ன, இந்த கள நிலவரத்துக்கு பின்னாலே இந்த இடத்துல எந்த கேண்டிடேட் போட்டால் ஜெயிப்பான்,
இதெல்லாம் பண்ணாமல் இருப்பார் ஆதவர்ஜுன? இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மாவட்ட செயலாளர்களோட நேரடி தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் ஆதவ அர்ஜுனா பண்ண முடியும். ஓகே. எந்த மாவட்ட செயலாளர் இது வரைக்கும் ஆதரவு அர்ஜுனாவை சந்திச்சாங்கன்னு புகைப்படத்தை பப்ளிஷ் பண்ணாங்க, காட்டுங்க. ஓகே. இப்போ வந்து எல்லா மாவட்ட செயலாளரையும் தன்னுடைய ஆளாவா புசி ஆனந்த் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இப்போ இது உதாரணம் ஒரு விஷயம் சொல்லணும்னா, எவிடன்ஸ் இல்லாமல் பேசவே இல்லை. பனையூரில் ஒரு மாவட்டத்தில் இருக்க அனைத்து மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளும் கூட்டம் போடுறார். யார்? புசி ஆனந்த் கூட்டம் போடுறார். இப்போ இந்த கூட்டம் போடும்போது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரை கூப்பிட்டுருக்கணும்ல, அவருக்கு அழைப்பே கொடுக்கல. இவர் தான் பேசுகிறார். இப்போ தாவேக்கெல்லாம் என்ன நடக்குது? அதாவது புசி வந்து தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறார் விஜயை வச்சு. ஓகே, இதுதான் ஒன்று. அடுத்து வந்தீங்கன்னா அடுத்த நிர்வாகி இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனா ஒரு செயல்பட விடலை, புரியுதுங்களா? இதுலேருந்து தெளிவாக தெரியுது எந்த மாவட்ட செயலாளரும் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஃபுல்ஃபில் அவரோட ஸ்பேஸ் கொடுக்கலன்றது. டிமாண்ட் என்னன்னு சொல்லவே இல்லை அவர்கிட்ட. ஆமாம், டிமாண்ட். இப்போ நீங்கள் எப்படி எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கலையோ அதே மாதிரி அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. ஓகேங்களா? அடுத்து வந்தீங்கன்னா சிடி நிர்மல்குமார். ஓகே. அவர் வந்து பல கட்சியில் இருந்திருக்காரு. பாஜக, அதிமுக, பாமக கூட இருந்தாரா சொல்கிறாரு. ஐடி விங்கு. அப்போ அவ்வளோ பெரிய ஆள் வந்து இப்போ தாவேக்காவோட ஐடி விங்கை பார்த்துட்ருக்காரு. இந்த ஐடி விங் எனக்கு தெரிஞ்சு நல்ல சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. தாவேக்காவோட ஐடி விங் சிறப்பு செயல்படுது. எப்படி தெரியுமா சிறப்பாக செயல்படுது? புசி ஆனந்த் காலையில் எந்திரிச்சார். புசி ஆனந்த் இன்னைக்கு இந்த ஜீவசமாதிக்கு போனார். புசி ஆனந்த் இன்னைக்கு இந்த கோயிலில் வழிபாடு செய்தார். புசி ஆனந்த் யாகசாலை நடத்தினார். புசி ஆனந்த் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் போய் கயிறு கட்டினார். புசி ஆனந்த் காஞ்சிபுரத்தில் வந்து மஞ்சவேஷ்டியோட இருந்தார், உண்ணாவிரதம் இருந்தார், இது இருந்தார், விரதம் இருந்தார், காவடி எடுத்தார், அவங்க வீட்டுக்கு போனார், பூஜை செய்தார். அந்த முதல்வரை பாண்டிச்சேரி முதல்வர் சந்திச்சார், பாண்டிச்சேரி முதல்வர் இவர் வீட்டுக்கு வந்தார். இதை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்க தவிர கட்சியோட இந்த இடத்துல கூட்டம் நடந்துச்சு, இங்கே செயல் வீரர் கூட்டம் நடந்துச்சு, இங்கே அந்த கூட்டம் நடந்துச்சு, இங்கே ஊழியர் கூட்டம் நடந்துச்சு, இங்கே மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு, இங்கே ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் நடந்துச்சு, இங்கே ஒன்றிய செயலாளர் கூட்டம் நடந்துச்சு, இங்கே பகுதி பிரதிநிதி கூட்டம் நடந்துச்சுன்னு எதையுமே போடல. மக்களுடைய பிரச்சனைகள் எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் போகக்கூடிய இடங்களில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஏரியை வந்து பனைமரங்கள்லாம் வெட்டப்பட்டு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு ஒரு போகிறாரு. அந்த வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம். இந்த டாக்டர்னு சொல்லணும்ல, அவர் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி கிராமங்களில் வீடுகளுக்கு போயிட்டு கோயில்களுக்கு போயிட்டு பள்ளிகளுக்கு போயிட்டு போகிற எல்லா வீடியோவும் பார்க்குறோமே. கட்சி, அதாவது கட்சி பொதுச் செயலாளர் பெரும்பான்மையாக வந்து இவரை தான் ப்ரமோட் பண்ணுறாங்க, புசி ஆனந்த் மட்டும். ஆமாம், நீங்கள் ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 3வது வந்துடுவோம். ஐஆர்எஸ் ஆஃபீஸர். ஓகே, இப்போ வந்தார், புதுசாக வந்தாங்க, அருண்ராஜ் அவர். ஆமாம், அவர் மேலே பல விமர்சனங்கள் இருந்துச்சு. எப்படி விமர்சனம்னா, விஜய் வீட்டுக்கு வந்து ஐடி ரைட் டைமில் அவர் சீல் வச்சவர் வந்தவர், விஜயை தூக்கி வாகனத்தில் உட்கார வச்சு பாண்டிச்சேரி வரைக்கும் இரவு போயிட்டு வந்தவர் செயல்படுறாருன்னு கூட அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் அவர் தரப்பில் ஏதோ ஒரு நேர்காணலில் எனக்கு விஜயை பர்சனலாகவே பிடிக்கும், அவர் என்னை கூப்பிட்டு கூட இருங்கன்னு சொன்னார். அவர் கூட நான் இருக்க செயல்பட வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது இந்த பக்கம் ஒரு ஆதவ அர்ஜுனா, இந்த பக்கம் ஒரு அருண் ராஜ், இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு இவங்களோட கல்வி அறிவு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இதை பயன்படுத்தலைன்னு சொல்றீங்க. இந்த பயன்படுத்தாமல் ஒரு 8வது கூட படிக்காத ஒரு, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 39 மாவட்டங்கள் இப்போ இருக்கு. இந்த மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை தொகுதிகள் இருக்குது? இப்போ சிவகங்கை 4, புதுக்கோட்டை 6, திண்டுக்கல் 4, இப்படி எத்தனை மதுரை 4, இப்படி இருக்கும்போது புசின்றது முன்னாடி இருந்த தொகுதி இப்போ கிடையாது. இப்போ அது 2 ஆயிடுச்சு. ராஜ்பவன் தொகுதி ஆயிடுச்சு, அந்த பக்கம் இன்னொரு தொகுதி ஆயிடுச்சு. மொத்தமே 12,000 13,000 சொச்சம் ஓட்டு ஏரியா தாங்க. அந்த தொகுதி அப்போது இருந்தவரை கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, இப்போ முதுகளத்தூர் தொகுதியில் இருக்க ஒன்றியத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? திண்டுக்கல்ல இருக்க வேடச்சந்தூர்ல இருக்க தொகுதியை பற்றி என்ன தெரியும்? திருப்பூர்ல இருக்க போய் பனைமரத்தை பற்றி பேசி என்ன தெரிய போகுது? அப்போ எங்கே பேசணும் அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளர் தானே தெரியும். கட்சி நிர்வாகிகள் மூலிமா அவங்க ஆதங்கத்தை தான் நம்ம பேசுகிறோம். ஓகே, தலைமை நிலைய செயலாளர் எந்த கட்சியாக இருந்தாலும் தலைமை நிலைய செயலாளரில் யாரை போடுவாங்க? ஒரு மூத்த நிர்வாகி, அவர் நிறைய அனுபவம் உள்ள போடுவாங்க. தலைமை நிலையம்ன்றது எங்கே இருக்குது? சரி, அவங்க ஹெட் ஆஃபீஸு, அவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? பனையூரில் இருக்குது. ஓகே, அப்போ தலைமை நிலை, இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சியிலையும் தலைமை நிலை செயலாளர்னு பரிச்சயமான மூஞ்சியாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கணும் தலைமை நிலை செயலாளர்
அன்பகம் கலை அப்படின்வாங்க. இப்போ அவர் தானே இருக்காரு. அந்த மாதிரி பட்டுன்னு எந்த கட்சியாலும் பட்டுன்னு சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை நிலைய செயலாளர் யார் தெரியுமா? கடலூரை சார்ந்த புசி ஆனந்தோட ஆதரவாளர். அவரை வந்து இது வரைக்கும் உங்களுக்கு அவர் பேர் தெரியுமா? எனக்கு தெரியுமா? ராஜசேகர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதே கட்சிக்காரங்களுக்கே தெரியல, தலைமை நிலைய செயலாளர் இப்போ யாருன்னே தெரியல. 3 ஆண்டு நெருக்கி இருக்கும், அவ்வளோ நாள் கூட இருக்காது. ஒரு 17 நிர்வாகிகள் செயலாளர்கள் வந்து வெளியே வந்தாங்க, வெளியே போனாங்க. அது செய்தியாக நம்ம பார்த்தோம், அது செய்தியாக போனோம். ஆனால் இவரை கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவங்கள நாங்கள் தூக்கவே இல்லையே அப்படின்றது. அவங்கள போயிட்டாங்களா? சகோதரர் லோகநாதன் இருக்காரு, இந்த நிறுவனத்தில் நெறியாளராக இருக்காரு. இப்போ உங்களை தூக்கவே தேவையில்லை, இன்னொரு அறிவிப்பு கொடுக்குறாரு. சகோதரர் இவரை வந்து நெறியாளராக நியமித்தோம்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஆல்ரெடி அவங்கள ப்ரமோட் பண்ண மாதிரி. இதை தான் எல்லா இதுதான் அவருடைய பேட்டர்ன், இதுதான் அவருடைய பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல். ஒருத்தவங்க ஒதுக்கி வச்சா அவன் ஆல்ரெடி வெளியே போயிட போகிறான். இதில் அவர் ஒதுக்குனதெல்லாம் யார் தெரியுமா? அதாவது 1987, 88, 89 மாநில செயலாளராக, அதாவது விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கத்தில் மாநில செயலாளராக இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு விஜய்க்கு என்னென்ன பேனர் அடிக்கணும், என்னென்ன டிசைன் பண்ணணும், எந்தெந்த ஊரில் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் 16,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தவர். அவங்க தந்தையால் நியமிக்கப்பட்டவர் தான் ரவிராஜான்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் கோயம்புத்தூரை பேஸு, ஆனால் சென்னையில் இருந்தவர். அவர் மாநில செயலாளர் இருந்தார், அவர் இருக்க இடமே தெரியல. அதுக்கப்புறம் மாநில துணை செயலாளர் ஒருத்தர் இருந்தார், ஏசி குமார்ன்ட்டு. நல்லா கேட்டுக்கணும், இந்த ஏசி குமார் 29 வருஷமாக விஜய்கிட்ட இருந்தார். இப்போ அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா எப்படி 49, 40, 50 வயசு இருக்கும். விஜய் வீட்லேயே தான் இருப்பார். அதாவது யாருன்னு கேட்டால் மாநில துணை செயலாளராக இருந்தார். இந்த ஏசி குமார்ன்றவருக்கு விஜயோட மனைவி, இந்த வீடு இருக்குது, அந்த வீடு இருக்குது, அங்கே போய் அந்த ரெண்ட்டை இது பண்ணணும், இங்கே வாங்கணும், விஜய்க்கு கூட சேஃபாக கூட்டிகிட்டு போகணும், அவர் அங்கே கூப்பிட்டு போகணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுன்ட்டு அவருடைய எல்லா கணக்குகளுக்கும் ரொம்ப நேர்மையாக இருந்த ஒரு நபர். இந்த புசி ஆனந்த் அவரை தூக்குனவுடனே 29 வருஷம், அதாவது விஜயோட, நான் உங்களுக்கு புகைப்படம் தரேன், அதை நீங்கள் வெளியிடுங்க. ஓகே, கண்டிப்பாக. விஜயோட மகனை வந்து அவர் கையில் வச்சிருப்பார், அதை நிச்சயமாக அந்த புகைப்படத்தை தரேன். அவர் கையில் வச்சிருப்பார். அவ்வளோ இப்பான இந்த பையன் டைரக்டர் ஆகிட்டான். ஆனால் அவனை கை குழந்தையா கூட வச்சிருக்காரு. 29 வருஷமாக இருந்தவர் தற்போது எங்கே தெரியுமா இருக்காரு? வெளிநாட்டில் ஒரு ஷேக் வீட்டில் வீட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார் ஏசி குமார். ஓகே, அப்போ ரொம்ப நெருக்கமானவர்களை, ரொம்ப பரிச்சயமானவர்களை கூட வச்சுக்க கூடாதுன்றத புஷி மற்றவங்க பேரையும் சொல்லிடுவோம். ஓகே, திருச்சியில் ராஜான்னு ஒரு மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், அவர் 90 காலகட்டத்திலேருந்து இருந்தார், அவரையும் தூக்கிட்டார். அதற்கு பிறகு மதுரையில் இன்பராஜ் 50 வயசை சார்ந்தவர், மாவட்ட தலைவர், 92 இருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் தான் வந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மதுரையில் தெற்கில் வந்து மகேஷ்னு ஒருத்தர் இளைஞர் அணி செயலாளராக இருந்தார். இவர் யாருன்னா, இந்த வேலாயுதம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, வேலாயுதம். ஓகே, அது வந்து ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் படம்னு நினைக்கிறேன், ரவிச்சந்திரன் ஒரு படம். அந்த படத்துக்கு மதுரையில் தன்னுடைய சொந்த செலவு பண்ணி வேலாயுதம் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை பெருசாக கொண்டு வந்தவர் தான் இந்த மதுரை மகேஷ். அவர் இப்போ இல்லை. இவ்வளோ செலவு பண்ணி ₹1 பிரோஜனம் இல்லை, ஒன்றுமே பிரயோஜனம். இவங்க எல்லாருமே செலவு பண்ணுவாங்க. அடுத்து வந்துடுறேன், புதுக்கோட்டையில் மாஸ்கோ. கேள்விப்பட்ட பேர் மாஸ்கோ யாருன்னா 2009 முதல் விஜய் மக்கள் இயக்கத்தை தோற்றுவிச்சவர், துவக்கியவர் மாஸ்கோ. இந்த மாஸ்கோவை தூக்கிட்டு கதிரேசன் ஒருத்தர் போட்டாங்க, மாவட்ட துணைதல், அவரையும் தூக்கிட்டார். நீங்க உறுதி செய்துக்கலாம், இதெல்லாம் உறுதி செய்யலாம். 5வது கன்னியாகுமரியில் ஜோஸ் பிரபுன்னு ஒருத்தர் மாவட்ட தலைவராக இருந்தார், அவரையும் தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் அவர் ஒரு யங்ஸ்டர், ஒரு 43-44 வயசு இருக்கும், பத்ரிநாதன் சொல்லிட்டு. அவர் 2011 2021 வரைக்கும் இருக்க. அவன் வந்து பாவம் ஒரு 10-15-20 லட்சம் ரூபாய்க்குள்ள கட்சிக்காக செலவு பண்ணிட்டு, இவங்கெல்லாம் விஜயோட அப்பானால நியமிக்கப்பட்டாங்கன்ட்டு மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி, அப்போவே அங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க ஊர்லலாம், மாவட்ட செயலாளர் இவ்வளோ செலவு பண்ணுற, நாளைக்கு விஜய் அந்த வழியாக போனான்னு நீ வழியில் நின்று தாண்டா பூ கொடுக்கணும்னுலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. பர்சலாக இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி கூட அவங்க அப்பா ஏதாவது இறந்துட்டார் போல இருக்கு, ஒரு 2-3 மாதம் முன்னாடி. இந்த காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு 2 குழந்தை இருக்குது, போயிடுச்சு, அவரும் லாஸ், அவரும் வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா மயிலாடுதுறையில் பிரதீப் பண்டு மாவட்ட தொண்டர் அணி தலைவராக இருந்தார், அவரும் வெளியே வந்துட்டார். இதெல்லாம் எப்போ வந்தவங்க? நேற்று வந்தவங்க இல்லை, விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து ஆரம்பத்தில் இருந்தவங்க. குறிப்பாக இந்த கேள்வி வரும், இளமை காலத்தில் தான் சம்பாதிச்ச பணத்தை விஜய்க்காக செலவு செஞ்ச ஒரு நபரை அசால்ட்டாக தூக்கி போடுறாரு புஷி ஆனந்த். இதுதானே இந்த கேள்வி. இவங்க எல்லாருமே இப்போ அழுவுறதுனா தெரியுமா,
எங்கள் அப்பா அம்மா சொல் பேச்சை நாங்கள் கேட்காம விட்டுட்டோம், எங்கள் இளமை காலத்தையும் நாங்கள் சம்பாரிச்சதையும் டோட்டலாக விட்டுட்டோம், எங்கள் அப்பா அப்பயே சொன்னார் இவன் பின்னாடி நிற்க சொல்லாதரான்ட்டு. இப்போ கூட இவங்க யாரும் விஜயை திட்டலை. அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் ரவி ராஜா, அதுக்கப்புறம் திருச்சி ராஜா, இவங்க ஒரு 4-5 ராஜா தூக்கி போட்டாங்க. அவருக்கும் பிடிக்காது போல. ஆமாம், ராஜானா அவருக்கு பிடிக்காது போல இருக்கு. சென்னையில் விஜய் கட்சியில் மாவட்ட செயலாளர் இப்போ ஒரு பையன் இருக்காப்புல, சபரிநாதன். ஓகே, அவர் யார் தெரியுமா? விஜயோட ஓட்டுநர், சின்ன வயசுலேருந்து ஒரு ஓட்டுநர் ராஜேந்திரன் இருக்கார்ல, அவருடைய பையன்தான். ஓகே, அவர் இது வரைக்கும் விஜய்க்காக பணம் செலவு பண்ணியிருப்பாரா? தெரில, இப்போ எனக்கு ஐடியா இல்லை, சொல்லுங்கள். பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்டா அவங்க அப்பாவே அங்கே தானே வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட தானே இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறாரு. அவங்களுக்கு வீடுலேருந்து எல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சபரிநாதன்றவர் தான் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார். வட சென்னையா தென் சென்னையா மத்திய சென்னையான்னு தெரியல. இவ்வளவும் இருந்தும் இந்த புஷி ஆனந்த் இவ்வளோ பேரையும் புறந்தள்ளிட்டார். இது இல்லாமல் சரி, என்ன காரணம்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? புஷி ஆனந்த் இவ்வளோ பேரை வந்து புறந்தள்ளி அவர்கிட்ட கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய நபர்களை வச்சுக்கலாம். வேறு ஏதாவது பின்புலத்தில் இன்னொரு அலிகேஷன் கூட அவர் மேலே வந்துச்சு, மாவட்ட செயலாளர்கிட்ட பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாருன்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை? அதுக்கு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 2015ஆம் ஆண்டு வரைக்கும் விஜயோட தந்தை, விஜய்க்கு எங்கெங்கே ரசிகர் மன்றம் அதிகமாக இருக்கோ இவங்கெல்லாம் அடிக்கடி இந்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகும்போது அடிக்கடி ஒரு படம் துவங்கும் போது முடிக்கும் போது அவர் போவார். அவர் விஜய் கூட போவார். ஆமாம், விஜய் கூட போவார். அப்போது அவங்க தந்தைக்கு வந்து அவங்க தந்தையோட சொந்த ஊர் பற்றி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம் தான். அப்போ அந்த பக்கத்தில் அந்த சீசைடில் இருக்கவங்க எல்லாருமே அவருக்கு நெருங்கிய ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காரு. அவங்களாம் அதிகமாக விஜய் மேலே வெறியர்கள். கடலூர் அங்கெல்லாம் வெறியர்கள் ஜாஸ்தி. அதிகமாக போயிட்டு வந்தோடனே இவங்க எல்லாரும் நேரடியாக நிர்வாகிகள் போஸ்டிங்கை வந்து சோபா கல்யாண மண்டபத்தில் தான் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போது எல்லாருமே அவங்க தந்தையை வந்து பார்த்தோன்னே இவரை நியமின்னு சொன்னோடனே ஒரு அதிகாரம் இவர் அப்போ தான் 2011 2001 2006 இவரோட முடியுதில்ல, 11-16 முடியுதில்ல, இவரோட புஷி தொகுதி உடையது. இவர் தோக்குறாரு 2011 இவர் தோத்துறாரு. இவர் தோத்ததுக்கு பிறகு இவருக்கு வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்த நம்ம பிடிக்கணும், விஜயோட தந்தை இடத்த நம்ம பிடிக்கணுன்றது அவர் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஊறிடுச்சு. இது வெளிப்பாடு எப்படி சொல்லணும்னா, அதுக்கு பிறகு அவங்க தந்தை அங்கே சரியாக அந்த பகுதிக்கு போக்குவரத்து இல்லை. அதுக்கு வயது முதிர்ந்து ஒரு காரணமாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்த புஷி ஆனந்த் பிளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தந்தையெல்லாம் தூக்கிட்டு, இப்போ நான் இன்னொரு படத்தை தரேன், நிச்சயமாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க இந்த வீடியோவில். இப்போது ஹீரோக்கு தானே பாலாபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கோம். அதுவே முட்டாள்தனமான செயல் தான் நம்மளோட வாதம். நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், இதுதான் அது முட்டாள்தனமான செயல். நீங்கள் பெரிய பெரிய ஹீரோவை சொல்கிறாரு, எனக்கு பால் ஊற்றாதீங்க, இல்லாத இயறாதவங்களுக்கு எதாவது கொடுங்கன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜய் இப்படி இருக்காரு, புஷி ஆனந்த் இப்படி இருக்காரு. புஷி ஆனந்துக்கு மட்டும் பாலாபிஷேகம் பண்ணுற ஃபோட்டோவை பண்ண தரேன், இந்த வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக. அப்போது இருக்கிறதுலே வந்தால் போகாது என்னன்னு கேட்டால் ஆசையும் பேராசையும் தான். கரெக்டுங்களா? இப்போ இவருக்கு இந்த பாலாபிஷேகம் ஒரு சாதாரண புஷி தொகுதி எம்எல்ஏ வந்தால் பண்ணுவாங்களா? இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, விஜய் இல்லாத நேரத்தில் இவர் தன்னை உயர்த்திப்பார். ஓகே, விஜய் மேடையில் இருக்காருன்னு தெரியும் போது இவர் தன்னை தாழ்த்திப்பார். தன்னால் தாழ்த்தல் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே நான்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே தலைவர் தான் அப்படின்னுவார். இதில் ஹைடெக் ஒரு மேட்டர் தரேன், ஹைடெக் மேட்டர் நிச்சயமாக பப்ளிஷ் பண்ணுறீங்க. எல்லா அந்த ஆதி காலம் தொட்டு இப்போது வரைக்கும் தலைவர்கள் பெயரையும் தலைவர்கள் கட்சியின் பெயரையும் பச்சை குத்தியவர்கள் நமக்கு பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு கதாநாயகன். எல்லாரையுமே உங்களுக்கு எனக்கும் பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் அவரை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் கொள்கை ரீதியாக அரசியல் கட்சியை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நல்லது பண்ணால் நம்ம யாராவது ஏற்றுக்க போகிறோம். ஆனால் பொதுச் செயலாளர் உருவத்தை பச்சை குத்தி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுச் செயலாளர் இவர் கூப்பிட்டு தன்னுடைய முகத்தை ஒரு இளைஞரோட முதுகுல பச்சை குத்து, ஒரு இளைஞரோட கையில், அதாவது புஷி ஆனந்த் உருவத்தை பச்சை குத்தி இருக்காரு. எதுக்காக? விஜய் கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம்ல. ஓகே. இதில் இன்னொரு விஷயம், இப்போ நான் சொன்னல இந்த 17 மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ இவங்ககிட்ட எப்பா நாளைக்கு பிறந்தநாள் வருதுப்பா, நாளைக்கு எல்லாத்துக்கும் வந்து இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, கொரோனா காலத்தில் விஜயே பிறந்தநாள் கொண்டாடல, யாருமே கொண்டாடல. ஆனால் கொரோனா காலத்துலேயும் ஒரு பிறந்தநாள் கொண்டாடினார். இவர் கொரோனா காலத்துலேயும் பிறந்தநாள் கொண்டாடினார். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் என்ன பண்ணுவாங்க, பொதுச் செயலாளருக்கு நெருக்கமானோன்னு என்ன பண்ணுவாங்க, பொதுச் செயலாளர் வீட்டு வாசலில் தானே பேனர் வைக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து வெறும் பொதுச் செயலாளருக்கு பேனர் வச்சுப்பாங்க. நான் 2-3 பேனர் தரேன், விஜய் போட்டாவே இருக்காது, இவரோட பேனர் தான் இருக்கும் ஃபுல்லாக. இவர் என்ன பண்ணுவார், போய்ஸ் கார்டன் இல்லத்தில், வேதா இல்லத்தில்
புரட்சி தலைவி அம்மா வந்து இப்படி நின்று இப்படி கை காட்டுவாங்கள்ல, அதே மாதிரி எல்லாரையும் நிற்க வச்சுருவாங்க. காலையிலேருந்து புஷி ஆனந்த் பிறந்தநாள் ஜூலை 18ன்னு நினைக்கிறேன். நிற்க வச்சுட்டு எல்லாம் காத்திருப்பாங்க. இவர் அங்கே போயிடுவார். ஒரு ஜீவசமாதி ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு ரங்கசாமி, முதல்வர் ரங்கசாமி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே எல்லாருக்கும் அன்னதானம்லாம் போட்டு இவர் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பார். நினைப்பார் 12 மணிக்கு தான் வருவார். வரும்போது 2 பக்கம் பேனர் பார்த்துக்கிட்டே வருவார். அங்கே பார்த்தா கேரளாவிலேருந்து வந்து பேனர் வச்சுருப்பான். பாவம், அவன் பேனர் வச்சு அந்த பக்கம் ஃபுல்லாக பேனர் வச்சுருப்பான். அங்கே ஒரு 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 சாலை இருக்குது, தமர் காந்தி சாலை ஏதோ ஒரு சாலை, அங்கேருந்து பேனர் வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிட்டே வருவார். போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நேராக அந்த கூட்டத்துலேருந்து நேராக வீட்டுக்கு மேலே போயிட்டு பால்கனிலேருந்து இப்படி கை காட்டுவார். ஜெயலலிதா மாதிரி காட்டுவார். அப்போ எல்லோரும் இந்த மாலையெல்லாம் தூக்கி இப்படி மலர் வளைய மாதிரி பிடிப்பாங்க அவருக்கு. இவர் அங்கேருந்து மாலையை பார்த்துட்டோம். அப்போது 12 மணிக்கு தான். அப்போ அந்த 12 மணிக்குள்ளே பாதி பேர் கை நடுங்க ஆரம்பிச்சிடும். பக்கத்துலேயே அவருடைய ஒயின் ஷாப் இருக்குது, ஆனந்த் ஒயின்ஸு. எல்லாரும் அங்கே போயிட்டு வந்தோன்னா பிரியாணி எங்கே போடுவார் தெரியுமா, அந்த பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கல்யாண சத்திரம் சின்னதாக ஒருத்தங்க கூட ஒரு சின்ன சத்திரம் எடுத்து பிறந்தநாள் கொண்டாடிட்டு போகிறாங்க. இவர் வந்து புதுச்சேரியில் 4 ரோடு 5 ரோடு சந்திப்பு இருக்குல்ல, அங்கே வச்சு தான் போடுவார். அங்கே வச்சு போட்டால் தானே க்ரௌட் ஆகும். இது கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்வர் ரங்கசாமியோட வாகனமே போக்குவரத்து நெரிசலில் சிக்கிச்சின்னு செய்தியெல்லாம் வந்துச்சு. நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அப்போ அந்த இடத்துல வச்சு போடுறேன்னா பப்ளிசிட்டி. இது ஒன்று. இதை ஃபுல்லாக தன்னோட நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே வந்தால், இது எல்லாமே குற்றச்சாட்டாகவே இருக்குது. பதவி வேணும்ன்ட்டு பணம் கொடுக்குறான். பணம் கொடுத்து பதவி வாங்கினவன் வெளியே வந்து நான் பணம் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டான். 2வது கேள்வி போனால் இதை கேட்குறவன் கீழே என்ன போடுவான் அப்படின்னா, இதை பார்க்குறவன் ஏன்னா எந்த கட்சியில் நான் போஸ்டிங் பணம் வாங்காமல் போஸ்டிங் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆரணி தொகுதியில் இல்லைங்க, இதெல்லாம் வளர்ந்த கட்சி வாங்குறதுல தப்பு இல்லை. இன்னும் நம்ம தேர்தலே சந்திக்கல, இவர் வளரணும்ல, அதுக்குள்ளவே வந்து பணம் வாங்குறது தான் இப்போ கேள்வி. இதுக்கே இப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தில் சீட்டு தரணும்னா 2 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு பல பேரை கேட்டதா தகவல் இருக்கு, பேசப்படுது. தகவல் பேசப்படுது, கூறப்படுது, தெரிவிக்கப்படுது, எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். 2 கோடி ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் தயாராக இருக்கான்ல. இப்போ இதில் முக்கியமாக இவர் என்னத்தை பிடிக்கிறாரு, எப்பா இன்னைக்கு தலைவர் பேப்பர் பார்க்குறாரு, இன்னைக்கு ஒரு 5 பேர் விளம்பரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அவருடைய சைக்காலஜி. கொடுங்கன்னும் போது இந்த 17-18 செயலாளர்களுக்கு கொடுக்க மாட்டார். இந்த இன்னொரு ஆள் இருக்காங்கல்ல, இவரோட பர்சனல் ஆள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கொடுத்துருவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, முழு பேஜில் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு புகைப்படம் தரேன். அந்த புகைப்படத்தை 5 பேர் இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. தான் வெளியிட்ட பேப்பரை 5 பேர் லைனாக நான் அந்த புகைப்படத்தை இப்போ உங்களுக்கு தரேன், இப்படி பிடிச்சிருப்பாங்க. ஃபுல் பேஜ். எப்பா தலைவர் நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறாரு, நாளைக்கு நீங்கள் தான் ஃபுல்லாக விளம்பரம். தலைவர் நாளைக்கு திண்டுக்கல் போகிறாரு, நீங்கள் தான் நாளைக்கு விளம்பரம் கொடுக்கணுன்னா அவங்க விளம்பரம் கொடுத்த உடனே மறுநாள் தலைவர்கிட்ட உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துடுறது. அவனுக்கு ஃபோட்டோ எடுத்துரு. ஏற்கனவே இவர் வர்றதுக்கு முன்னாடி விளம்பரம் போட்டவனுங்களா இருக்கானுங்களே, அவனுக்கு தான் இப்போ வெளியே போயிட்டானுங்களேப்பா, வறுமையில் இருக்கானுங்களே. இதுதான் இவருடைய புஷியோட சைக்காலஜியாக இருக்குது. திருச்சியில் கரிகாலன் ஒருத்தர் செம்ம ஆக்டிவாக இருக்கார். நம்ம அவரை அனலைஸ் தான் பண்ணுறோம். அதாவது தெற்கு மாவட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட்டு கொண்டு இருக்கார். தெற்கு மாவட்ட தலைவர்னு திருச்சியில். இவங்க கட்சியில் அனௌன்ஸ் பண்ணல, செயல்படுறான். அப்போ பொருளாதாரத்தை பணத்தையும் செலவு பண்ணுறான், பொருளையும் செலவு பண்ணுறான், நேரத்தையும் செலவு பண்ணுறான், உழைப்பையும் செலவு பண்ணுறான். அந்த கரிகாலன்றோ நீ அதிகாரப்பூர்வமாக அவரை மாவட்ட செயலாளர் அறிவிக்கணுமா அறிவிக்கக்கூடாதா? அறிவிச்சிருக்கலாம், அறிவிக்கலை. இன்னொரு விஷயம், தூத்துக்குடியில் அஜிதா அக்னால்னு ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி, அஜித்தான் பேர், செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொந்த பணத்தை எடுத்து ஒரு நம்பிக்கையின் பேரில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆள் கட்சிக்கு கிடைப்பாங்களா? அப்போ சமயோஜித புத்தினா என்ன பண்ணணும், இவங்களுக்கு ஒரு பொறுப்பு போட்டு உள்ளே கூப்பிட்டுக்கணும்ல. இதெல்லாம் அவங்களோ நம்மளோ அவங்கக்கிட்ட போல அவங்களோட ஆதரவாளர்கள் குமிக்கிறாங்க. இப்போ நான் வந்து கரிகாலண்ணன் கூட இருக்கேன், அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்ல, அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும்ல, பண்ண மாட்டேறாங்க. இப்போ அந்த அஜிதா அக்கா இவ்வளோ பண்ணுறாங்க, அவங்கள அறிவிக்கணும். ஏன் அஜிதா அறிவிக்காததுக்கும் ஒரு காரணத்தை அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அவங்க பிரதர் வந்து இந்த கட்சி திமுகவில் இருக்காரு, அதனால இவங்களை அறிவிக்க கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை வச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் தானே? ஆமாம், ஓகே, எனக்கு தெரியும், எனக்கிட்ட அந்த பிரச்சனை வந்துச்சு. இப்படின்னு ஒரு விஷயத்தை இவர் கொண்டு வர்றார். இப்படிலாம் இருந்தால் செப்டம்பர் போயிடுச்சு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 6 மாதம், 8 மாதம் கூட இல்லை, 6-7 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. கரெக்டுங்களா?
இந்த 6-7 மாதத்தில் இவர் யாரெல்லாம் செயல்பட விட்டுருக்கார் அப்படின்னா, இவர் யாரையுமே செயல்பட விடலை. விஜய்க்காக இவ்வளோ நாள் உழைச்சது, அதாவது ஒரு பழமொழி இருக்குது, சடன்னு ஞாபகத்துக்கு வரல, விரலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி எங்கள் உழைப்பு, இளமை காலம், எங்கள் பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. இப்போது ஒரு எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க, இந்த புஷி ஆனந்தோட எதிர்ப்பாளர் வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணார், இன்ன வரைக்கும் அவங்கள நீக்கிட்டேனே போடல, வேற ஒருத்தங்களை போட்டு அவங்கள தள்ளி வச்சிட்டார். அப்போ நீக்கினது தானே அர்த்தம். இப்போ இதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம். இதையும் கண்மூடித்தனமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார்னா விஜய். ரெண்டாவது, இவர்கள் எல்லாருமே இப்போ இந்த 40 மாவட்ட செயலாளர்கள், 40 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இந்த 40 மாவட்ட செயலாளரும் எங்கள் பத்திரிகையில் போய் உட்காந்துட போகிறாங்க அப்படின்னு விஜயோட தந்தை வந்து ஒரு பக்கம் காம் டவுன் பண்ணிகிட்டு இருக்கார். விடுங்க, விஜய் உங்களுக்கு பண்ணுவாருன்ட்டு. எப்போ சார், நாங்களாம் செத்ததுக்கு அப்புறமா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. விஜயோட நேரத்திற்காக காத்திருக்கிறாங்க. விஜய் இவங்களுக்கு நேரம் கொடுத்து இவங்களோட குறைகளை உட்கார்ந்து நிதானமாக, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு யாருனால பிரச்சனை அப்படின்னு நேரடியாக கூப்பிட்டு அவங்கள அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு காணாத பட்சத்தில், நேரம் ஒதுக்கி அவங்கள பார்க்காத பட்சத்தில், அதற்கு புஷி ஆனந்த் முட்டுக்கடை போடும் பட்சத்தில் விரைவில் இந்த 40 மாவட்ட செயலாளரும் கூட்டாக செய்தியாளரை சந்திக்க போகிறாங்கன்றது இந்த நேர்காணல் மூலிமா நம்ம தான் முதல்ல சொல்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி 40 மாவட்ட செயலர் நினச்சி பாருங்கள். 40 மாவட்ட செயலாளர், இந்த 40 பேரும் செய்தியாளர் சந்தித்தாங்கன்னா இவருடைய ஒரு நாள் மாநாடு திம்சம் ஆகிடுமா? ஆவாதான், உடஞ்சி போயிடும், அவ்வளோதான். ஓகே, அப்போது சமயோஜித புத்தியால் நம்ம இது வரைக்கும் விஜய குற்றச்சாட்டில் சொல்லலை, இந்த நேர்காணலில் கூட திருத்தி கொள்ளணும். பல பேர் நம்பிக்கையை பெற்றது தான் இந்த நாட்டில் வந்து ரொம்ப கஷ்டமானது. அந்த நம்பிக்கையை பெற்று அதை வந்து இப்படி ஒரு தனிநபர் இதையும் கண்மூடித்தனமாக இருந்து புஷி ஆனந்தை வெறும் நம்பும் பட்சத்தில் கடைசியாக ஒன்று நடக்கும். எதுக்கு இவ்வளோ நடந்தும் புஷி ஆனந்தை வச்சிருக்காரு அப்படின்னு உங்கள் உள் மனசும் கேட்கும், அவருடைய உள் மனசும் கேட்கும், என்னுடைய எண்ணமும் அதாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில், தலைவரே தோத்தா கவலைப்படாதீங்க தலைவரே, உங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன், தோத்தா எல்லா பள்ளியும் என் மேலே போட்டிருக்கு தலைவரே. புரியுதுங்களா? பலியாடு, பலியாடு, ஆனால் பணம் சம்பாதிக்கிற பலியாடு. இது பலியாடா தலை கொடுக்குது. இன்னொரு படத்தை கொடுக்குற, விஜயோட கெட்டவுட் பெருசாக இருக்கும், அவர் கால் வந்து இப்படி நிற்கும், அந்த இடத்துல அப்படி இப்படி உட்காந்துருப்பார் கல்லில். அதை அவரே ஒரு ஃபோட்டோ எடுத்து, இதை நான் சொல்லலைங்க, விஜயோட அப்பாவே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஒரு குரூப்பில் விஜய் இருக்காரு, அந்த குரூப்பில் இவர் அங்கே வேலை செய்துட்டு ஒரு கல்லில் தூங்குற மாதிரி அதை எடுத்து கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கார், இயக்கத்திற்காகன்னு இவர் ஆளுங்களை வச்சு அந்த ஃபோட்டோவை போட சொல்லி அதில் இவருக்கு கமாண்டு போட்டுக்கிறார். நான் சொல்லலை, விஜயோட அப்பாவே பல நேர்காணலில் சொல்லியிருக்கார். இதுதான் வந்து புஷி ஆனந்த் தற்போது பண்ணிட்டு வர்றாரு. தோத்ததுக்கப்புறம் புஷி ஆனந்த், விஜய்க்கு ஒரு தலைமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, தலைமைக்கு உண்டான கட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு அரசியல் ஞானம்னு அடிப்படை கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா, இந்த 40 பேரையும் கூப்பிட்டு பேசி, 40 பேர் முக்கியமாக புஷி ஆனந்த் முக்கியமானா, 40 பேர் இத்தனை வருஷம் கட்சிக்காக உழைச்சவன் தான், இயக்கத்துக்காக உழைச்சவன், அவன் இல்லைனா நம்ம கிடையாது அப்படின்றத இந்த 40 பேர் இளைஞர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவரை என்ன பண்ணணுமோ இவரை கட்சியை விட்டு நீக்கினா மட்டும்தான் இவங்களால் அந்த பகுதியில் இப்போது முக்கியமான கட்டத்துக்கு இந்த நேர்காணல் மூலிமா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்னு ஒன்று நடந்துச்சு. அதில் 169 இடங்களில் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டிட்டாங்க. 169 இடங்களில் அதில் 13 இடங்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 13 இடங்கள், 102 இடங்களில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாங்க. அப்போ 13 × 102 115 பேர், 169 பேர் போட்டிட்டதில் 115 பேர் தமிழ்நாடு முழு. இந்த 115 பேரையும் விஜய் கொண்டு வந்து வர வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு இவர் இந்த லாஸ்ட்டில் உட்காந்து அந்த புகைப்படத்தை அனுப்புகிறேன். இந்த லாஸ்ட்டில் உட்காந்து அது வழக்கம் பார்த்தோம், நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஒரு ஃபோட்டோ எடுத்தார். இந்த 115 பேர் இப்போ எங்கே இருக்கிறாங்க? இவங்களுக்கு விஜய் கட்சியில் அரசியல் நின்னதுக்கு அனுபவம் இருக்குது, கரெக்டுங்களா? ஒரு பூத் மெம்பர் போட்ட அனுபவம் இருக்குது, ஒரு பூத்தில் எப்படி கேன்வாஸ் பண்ணணும் எப்படின்ற ஒரு அனுபவம் இருக்குது, எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா அரசியல் நின்ன அனுபவம் இருக்குது. 115 பேர் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஜெயித்தவங்க. இந்த 115 பேரில்
எத்தனை பேருக்கு மாவட்டத்தில் பொறுப்பு போட்டிருக்காங்க? ஒருத்தர் கூட போடல. ம் ஒரே ஒருத்தர் கூப்பிட்டு இந்த 115 பேரில் இவர் நாங்கள் மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கோன்னு போட்டாங்களா? இது ஒரு முட்டாள்தனமான அரசியலாச்சே. இது என்ன பொறுப்பில் தான் இருக்காங்க? எல்லாம் உறுப்பினர், அவ்வளோதான். விஜய் மக்கள் இருக்குது எல்லாம் உறுப்பினர், ஒருத்தர் கூட போஸ்ட் போடலங்க. ஏங்க ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்து ஏதாவது ஒன்று சாதிச்சவொன்னே அவனுக்கு அப்கிரேட் போஸ்டிங் ஒன்று வருங்க. இப்போ 115 பேர் ஒரு சின்ன ப்ரமோஷன் வருங்க. அப்போ ஒரு மாவட்ட நிர்வாகி போஸ்டிங்காவது கொடுத்துருக்கணும் இல்லைங்க. இந்த 115 பேருங்க, பெண்கள் ஆண்களும் இளைஞர்களும். இவர்களுக்கு ஒருத்தருக்காவது மாவட்ட துணைத் தலைவர், மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், ஏதாவது ஒரு மாவட்ட லெவல்லையோ இல்லை மாநில லெவலில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம்ல. ஒருத்தர் கூட போல. 115 பேர் எங்கே இருக்கிறாங்க? அப்போது ஜெயிச்சு உங்கள் பேரை சொல்லி ஜெயிச்சு உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த 115 பேரையே அட்ரஸ் இல்லாமல் வச்சுருக்கீங்க நீங்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? முழுக்க சுரண்டிட்டு விஜயோட அத்தியாயத்தை முடிச்சுட்டு பாய் பாய் சொல்லிட்டு போகிறாரு புசி. நம்மது விஜய் ஜெயிக்கணும், விஜய் வரணுன்ற அந்த எண்ணத்தெல்லாம் இல்லாமல் விஜயை தம்பி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஸ்லீப்பர் செல்லில் கூடவே வச்சுருக்காரு விஜய். ஆமாம், கூடவே வச்சுருக்காரு. அவருக்கு இப்போ இவரு உருவத்தை பச்சை குத்துறான்ல, இப்போ இவரை பச்சை குத்த சொல்லுங்களேன் விஜய் மூஞ்சியை. இவர் ரங்கசாமி உருவத்தை தான் பச்சை குத்துவார். இவருக்கு தலைவர் ஆசான் அவர் தான். இவர் அஸ்ரப்புன்னு ஒருத்தர் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக அப்போது இருந்தார். அவருடைய எடுபடி தான் இவர். அஸ்ரப்னு அங்கே பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருந்தார், ஒரு பொதுப்பணித்துறை. அவருடைய எடுபடி தான் இவர், எடுபடியாக இருந்தவர் தான். இப்போது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பரிச்சயம் ஆகிட்டார். விளம்பரம், பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறவங்க மறுநாள் விஜய் இவர் அங்காளம்மன் கோயிலில் இவர் ஏதாவது ஒரு கோயிலில் இருந்தார், யாகசாலில் இருந்தார். எங்க சினி உலகம்னு ஒரு இது இருக்கு. அதில் அதில் போய் பாருங்கள். அதாவது அந்த காலத்தில் இந்த ஒரு மந்திரவாதி படம் ஜெண்டா அப்படின்னு ஒரு வரும்ல, அந்த உருவத்தை போட்டு விஜய் எனக்கு பேச்சை கேட்கணும் ஜெண்டா அப்படின்ற மாதிரி இவர் கார்ட்டூன் போட்டு வச்சுருக்காங்க, ஃபோட்டோ போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னென்ன ஜோசியரை சந்திக்கிறியோ அவங்க எல்லார் பேரையும் நம்ம சொல்லலாம். சொன்னால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிடுமேன்றதுக்காக நம்ம இப்போ சொல்லலை. அதனால் மந்திரம் வந்தது, மஞ்ச வேஷ்டி கட்டுறது, உனக்கும் மஞ்ச வேஷ்டிக்கு என்ன சம்மந்தம்? நிர்வாகிகள் மேல்மலையனூர் போகிறது, அமாவாசைக்கு அங்கே போயிட்டு யாகம் வளர்க்குறது, அங்கே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது, இங்கே மாந்திரிகரை சந்திக்கிறது, பணிக்கரை சந்திக்கிறது, ஜோசியரை சந்திக்கிறது. இப்போ மந்திரத்தால் தான் விஜயை கட்டி போட்டு வச்சுருக்காரா அப்படின்னு அவருடைய எண்ணம். ஓகே, அவருடைய எண்ணம். விஜய் என்ன மதிமயங்கி இருக்கார், எதை காட்டி கவர் பண்ணாருன்னு தெரியல, எதில் விழுந்தார் விஜய்னு தெரியல, மதிமயங்கி இருக்காரு. இவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக புசி ஆனந்தை நீக்கவில்லை என்னால் அரசியல் அத்தியாயம் விஜய்க்கே முடிஞ்சிடும். இதுதான் விஜயோட அரசியல் நிலைப்பாடு. நல்லா வரணும், பல பேரை நம்பிக்கையை பெற்றிருக்காரு. அந்த நம்பிக்கையோடு வரணும்னா மந்திரி மட்டும் வச்சிருந்தா பத்தாது. சேனாதிபதிகள், படைத்தலைவர்கள் எல்லாரையுமே ஒரு அரசு அமைஞ்சா மட்டும்தான் எல்லாமே சரியாக இருக்கணும். போது இவர் விஜய் மூஞ்சிக்காக ஓட்டு போதும், அது ஓவர் கான்ஃபிடென்ட். மத்திய சென்னை, மத்திய மதுரை, மத்திய திருச்சி, மதுரை தெற்கு, மதுரை வரைக்கும் விஜய்னா விஜய் மூஞ்சி பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா? எம்ஜிஆர் பார்த்து அப்படி தானே போட்டாங்க. அப்போ இருந்த கல்வி அறிவு எங்கே இருக்குது, இப்போ இருந்த கல்வி அறிவு எங்கே இருக்குது? அதை தான் சொல்கிறார் மேற்கோள் காட்டுற எம்ஜிஆர், விஜயகாந்த் எம்ஜிஆர் நேரம் வந்துட்டாரா? அரசியல் இன்னொரு அரசியல் கட்சியில் செயல்பட்டுருக்காருல, கிராமமாக போயிருக்காருல, எல்லாரும் டைரெக்டாக வந்துட்டாங்களா? விஜயகாந்த் நேரடியாக வந்துட்டாரா? விஜயகாந்த் இப்போ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காருங்க, மக்களாக சாத்திருக்காருங்க. அவர் யாரை வேணும் போய் போட்டோ எடுக்கலாங்க, யாரை வேணால் கல்யாண சத்திரத்தில் வாரம் போட்டோ எடுப்பாங்க. அவர் யார் கூட வேணாலும் உட்காந்து சாப்பிடுவாருங்க. அவர் இன்றைக்கி ஒவ்வொரு சினிமாவில் இருக்க ஒவ்வொரு 26 யூனியன் என்ற கிராஸ்லேயும் அவருடைய பேர் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. இவருக்கு யார் இருக்கா? அப்போது இவ்வளோ பேர் மக்கள் உன்னை நம்புகிறான். இளைஞர்கள், அடுத்த ஜென்ரேஷன்னா அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு மாநாட்டில் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட நான் என்ன பேசணும்னு எழுதி கொடுங்க, ஆனால் சூப்பராக எழுதி கொடுத்துருப்போம். அதை படிச்சுட்டு ஒப்பிச்சிருக்கலாம், கிளாப்ஸாவது கிடச்சிருந்துருக்கும். இல்லை, பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணாங்களே. என்ன பேசினார்? நிறைய விஷயம் பேசினார். இதுதான் இன்றைய விஜயோட நிலையா இருக்குது. பேசாமல் விட்டுட்டார். இந்த 40 மாவட்ட செயலாளர்களையும் விஜய் சந்திக்க நேரம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்திருக்க தகவல், அந்த நேரம் கொடுக்காத பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பஸ் ஆனாங்கன்னா அது விஜய்க்கே எதிர்ப்பாயிடும். அதுக்குள்ளே அவங்கள சந்தித்து அவங்கள காம் டவுன் பண்ணி அவங்க கட்சியை பலப்படுத்திக்கிறது அவருக்கு நல்லதுன்றது நேர்காணல் மூலிமா
நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறணுன்றதை நீங்கள் புசியை வச்சிருக்கிறதும் வச்சிருக்காத பொறுத்து தான். ஓகே, பொறுத்து தான் அமையுது. சரி, ஓகே. பல்வேறு விஷயங்களை குறிப்பாக வந்து எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்களை நியூஸ் டுடே தமிழுக்கு தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி நேயர்களே, இது போன்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டும்.